கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இயேசுவோடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் நல்லவர், அவர் பெரியவர், அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எல்லாவற்றையும் அவர் செய்ய வல்லமையுள்ள தேவன். எல்லாவற்றையும் அவர் செய்வார். இல்லாததை இருக்கிறதாய் பேர் சொல்லி அழைக்கிற தெய்வம். சரியா? அதனால் என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லையே, நான் அடுத்து என்ன செய்வேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காதிங்க. ஒன்றும் இல்லைன்னாலும் ஏசப்பாவனால் எல்லாம் செய்ய முடியும். வானத்திலிருந்து மன்னாவை கொண்ட தெய்வம் நமக்கு இருக்கிறார். எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். சரியா? உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்புனீங்கன்னா அந்த கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஜெப குறிப்புகளை எங்களை அனுப்புங்க. தினமாடி நான் அதை பார்த்து உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறேன். ஏசப்பா அற்புதம் செய்வார், நிச்சயமாக செய்வார். சரியா? பயப்படாதீங்க. நீங்கள் பெற்ற நன்மைகளையும் கமெண்ட் செக்ஷனில் அனுப்புங்க. அதே போல் இனி ஒரு நபருக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கூட பழகுகிற அல்லது படிக்கிற அல்லது வேலை செய்கிற ஒரு நண்பருக்கு இந்த ஜீவார்த்தை அறிமுகப்படுத்தி அவர்களும் ஆசுரமாக இருக்க வழிகாட்டுங்க. அதன் பலனை உங்களுக்கு ஏசப்பா தருவார். சரியா? இந்த ஜீவார்த்தைக்கான வசனத்தை கேட்போமா? சங்கீதம் 14:7. இன்றைக்கு ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 14:7. சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்புவார். சிறையிருப்பை திருப்புகிற ஒரு ஆண்டவர், சிறையிருப்பை மாற்றுகிறவர். சிறையிருப்பு என்றால் என்ன? வாழ்க்கையில் எந்த விதமான முன்னேற்றம் இல்லாத ஒரு சூழல், அதான் சிறையிருப்பு. அதாவது சிறையில் ஜெயிலில் இருக்கிற ஒரு மனிதனை பாருங்கள். ஒரு ஆயுள் தண்டனை கைதி என்றால் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அதாவது இந்த நாட்களெல்லாம் தவறு செய்கிறவர்களுக்கு நீதியரசர்கள் என்ன தண்டனை கொடுக்குறாங்க தெரியுமா? பெரிய தவறு செய்கிறவங்களுக்கெல்லாம் சாகும் வரையிலும், சுவாசம் நிற்கிறது வரையிலும் ஜெயில்னு சொல்கிறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த மனிதன் ஜெயிலில் தான் சாகணும், செத்த பிறகு தான் முடிஞ்சுது. அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் என்ன இருக்கும்? ஜெயிலில் இருக்கிற மனுஷன் அங்கே தான் இருப்பான். அவனுக்கு மனைவி இல்லை, அவனுக்கு பிள்ளை இல்லை, அவனுக்கு குடும்பம் இல்லை. இருந்தாலும் பார்க்க முடியாது, வாழ முடியாது. காரணம், அவன் தண்டனை அனுபவிக்கிறான். அவன் வாழ்க்கையில் அவன் ஜெயிலில் இருந்தே வாழ்க்கை முடியுது. அவன் இந்த உலகத்தில் ஃப்ரீயாக வேலை செய்ய முடியாது, உழைக்க முடியாது, வீடு கட்ட முடியாது, பிஸ்னஸ் பண்ண முடியாது. அதே போல் எத்தனை மக்கள் இருக்காங்க தெரியுமா? நீங்கள் கூட அப்படி இருக்கலாமே. அதாவது நீங்கள் ஜெயிலில் இருக்கிற அனுபவத்தை போல் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லாமல் நீங்கள் இருந்து கொண்டு இருக்கலாமே. அந்த அனுபவத்தில் மாற்றுகிறது யார்? அல்லது விடுதலை ஆக்குறது யார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. பவுலும் சீலாவும் சிறைச்சாலை இருக்கும்போது ஆண்டவராகிய தேவன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த சிறைச்சாலை வெளியே கொண்டு வந்தார்ல. பேதுரு சிறைச்சாலை இருக்கும்போது அந்த சிறைச்சாலை வெளியே கொண்டு வந்தார்ல. அதே ஆண்டவர் இன்றைக்கு சிறையிருப்பு அனுபவத்தில் இருக்கிற உங்களை விடுதலையாக்கி ஆசீர்வதிக்க போகிறார். ஏசப்பால முடியும். பல வருடங்களாய் எந்த முன்னேற்றம் இல்லாத உங்களுக்கு ஆண்டவர் முன்னேற்றத்துக்கான வழி இன்றிலிருந்து திறக்க போகிறார். அதிசயத்தை பார்க்க போறீங்க. ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, உம்முடைய பிரசன்னத்துக்காய் ஸ்தோத்திரம். சிறையிருப்பை மாற்றுகிற எங்கள் அன்பு தெய்வமே, உம்முடைய விசேஷித்த கிருபை இப்போது வெளிப்பட்டு யாரெல்லாம் சிறையிருப்பின் அனுபவத்தில் இருக்கிறார்களோ இப்போ அந்த கட்டு உடைவதாக என்று ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகள் பல வருடங்களாக வாழ்க்கையில் எந்த முன்னேற்றம் இல்லாமல் சிறையில் இருப்பதை போல் இருந்தால் இப்போது தடை உடைக்கப்பட்டு உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவதன வழி திறக்கட்டும், முன்னேற்றம் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். பெரிய காரியங்கள் நடக்கட்டும். நல்ல படிப்பு, நல்ல வேலை, நல்ல திருமண காரியங்கள், நல்ல பிஸ்னஸ், நல்ல அரசு வேலைகள் எல்லாண்டு வெளிநாட்டில் பணிகளும் உடைய பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். வியாதிப்பட்டவர்கள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் சுகமடைவார்களாக. ஆண்டவர் அதே போல பிரிந்து வாழ்கிற குடும்பங்கள் இணையட்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கடலில் இருக்கிற குடும்பங்கள் விடுதலையாக்கப்படட்டும். ஆண்டவரே, குறிப்பாக பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, கமெண்ட் செக்ஷனில் ஜெப குறிப்பு அனுப்பியிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் அற்புதம் செய்தருளும், உடைய பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுத்தருளும், சாட்சியில் எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்துவிட்டு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.